வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் சிறு சேமிப்பு பற்றின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே நான் செய்த சிறு சேமிப்பு பார்ட் 1, அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் செஞ்ச சிறு சேமிப்பு வீடியோவை நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியிலிருந்து மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன மாதிரியான சிறு சேமிப்பு எவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்பெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இது போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சிறு சேமிப்பை செய்யலாம். அப்போ கமெண்ட்டில் நானும் சேமிச்சு நீங்கள் எவ்வளோ சேர்த்துட்டீங்க, டார்கெட் அச்சீவ்டு, மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்மளால் சிறுக சேமிக்கலாம். வாங்க இந்த வாரத்துக்கான சிறு சேமிப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். இது உங்களுக்கே தெரியும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவின் போதும் ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சுருவேன். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய செலவு. இதுக்கு முன்னாடி செய்த செலவு ஒவ்வொரு செலவுக்குமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோலு, மாவு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் ஒரு அவுட்லெட் பைப்பு அது வாங்கினது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்ச செலவுக்கு அப்பப்போ பணம் எடுத்து வச்சுட்டேன். 10 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபான்னு எடுத்து வச்சுட்டேன். இடையில ஒரு நாள் காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியலை, அதுக்காக கொஞ்சம் மெடிசன் எக்ஸ்பென்சஸ், டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கேன். இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும், அந்த செலவு வரைக்கும் நான் 10-20 அந்த மாதிரி எடுத்து வச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட இருக்குது. அந்த 100 ரூபாயை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். 100 ரூபா நோட்டாக தான் போடுறேன். நான் அப்பப்போ 10-20ன்னு எடுத்து வச்சுருவேன். சில்லறை சேர நான் என்ன பண்ணுவேன்னா, சில்லறை செலவு பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டாக மாற்றிடுவேன். அதனால் பாருங்கள், இப்போ 100 ரூபா நோட்டாக மாற்றி இப்போ அதை மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் போட்டுட்டேன். இந்த உண்டியலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறியும் கொஞ்சம் பழமும் வாங்கினது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், சிக்கன் வாரம்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மியாக தான் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கினோம். அந்த ஃப்ரூட்ஸுக்கும் காய்கறிக்கும் வாங்கினப்போ ஒவ்வொரு செலவுக்கும் 2 செலவுக்கு 10 ரூபான்ட்டு 20 ரூபா எடுத்து இப்போ அதை நான் உண்டியலில் போட்டுறேன். காய்கறி வாங்குறப்பெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது கொண்டாந்துடணும் அப்படின்னு நினப்பேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2 பைக்குக்குமே நான் பெட்ரோல் போட்டேன். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு வரும். ஸோ அதில் 300 ரூபாய்க்கு 250 ரூபா போட்டு 100 ரூபாய் இப்போ நான் சேமிச்சிட்டேன். ஆனால் நான் 300 ரூபான்னு தான் கணக்கு எழுதுவேன். எப்போதுமே சேமிக்கிற காசையும் செலவு பண்ண மாதிரி நினச்சி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், செலவாக எழுதுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் பண்ணியிருக்கக்கூடிய செலவு காஃபி குடித்தது, அதுக்கப்புறம் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சிக்கன் வாங்கினது, ஸ்நாக்ஸு, 2 டைம் ஹோட்டலில் வாங்கினோம். ஸோ அதுவுமே எப்போதும் போல தான் வீட்டில் அவங்களோட சேவிங்ஸ் தான் கொடுத்தாங்க. மோஸ்ட்லி ஹோட்டலில் வாங்கினது இட்லி தான் வாங்கினோம். காரணம் பாப்பாவுக்கு முடியல, அப்போ பாப்பாவோட இருக்கிற மாதிரி ஆச்சு, சமைக்க லேட்டாச்சு அதனால. அதுக்கப்புறம் ரேஷன், இந்த மாதிரி ரேஷன் கடையில் கொஞ்சம் பொருட்கள் வாங்கினேன். இந்த மாதிரி செலவுக்கு வாங்கினதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10-20 ரூபா எடுத்து வச்சு 100 ரூபா சேர்ந்துச்சு. அதையுமே சில்லறையை கொடுத்துட்டு நோட்டாக மாற்றிட்டேன். இப்போ அதையும் உண்டியலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், எகெயின் லாஸ்ட்டாக கொஞ்சம் காய்கறி பழங்கள் வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். இப்போ ஒவ்வொரு செலவுக்குமே இப்போ நான் 10 ரூபா வச்சுருந்தேன். வெஜ்ஜுக்கு ஒரு 10 ரூபா, ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு 10 ரூபா, 2 ஸ்நாக்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஒவ்வொரு டைம் வாங்கினப்பே 10 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். அதோட 10 ரூபா 20 ரூபாயா போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடையில ஒரு டைம் அகெயின் ஹோட்டலில் வாங்கினோம். அப்புறம் ஹேர் கட் பண்ணது, ஸ்நாக்ஸ் பண்ணது. ஸோ மொத்தமாக 3 செலவுக்கும் சேர்த்து 10 ரூபா 20 ரூபா 20 ரூபான்னு எடுத்து வச்சுட்டேன். ஹேர் கட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை கம்மி பண்ணாங்க. எப்போதுமே 120 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 150 ஆக்குனாங்க. என்ன விலை ஏற்றுட்டிங்களேன்னு அப்புறம் எனக்கு என்னன்னு தெரில, 30 ரூபீஸ் 130 தான் வாங்கினாங்க. ஸோ அதில் ஒரு 20 ரூபீஸ் எல்லாத்தையும் கொண்டு போட்டாச்சு. இப்போ இந்த சில்லறைகள்லாம் எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா 100 ரூபாயோ 200 ரூபாயோ மாற்றி வச்சுடுவேன். சில்லறை எடுத்துகிட்டு முழு நோட்டாக போட்டுருவேன் மோஸ்ட்லி. ஸோ அப்போ 22ஆம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன செலவு பண்ணனோ ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இதெல்லாம் நான் சேமிச்சிட்டேன். இதுதான் மணி சேவிங், சிறு சேமிப்பு, மணி சேவிங் சேலஞ்ச். அப்புறம் சில்லறை காசுகள் சேமிப்பு உங்களுக்கே தெரியும். இந்த பாக்ஸில் தான் நான் சேர்க்குறேன். ஆன்லைனில் வாங்கினா தான் போன வாரம் இந்த ஒரு 11ஆம் தேதியிலேருந்து அப்புறம்
22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகளை நான் இப்போது தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு முன்னாடி போடுறேன். இவ்வளவு தான் இந்த 10 நாளைக்கு சேர்ந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ₹5 எடுத்து ₹5 ரேக்கில் போட்டுருவேன். இது மாதிரி சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெய்லி வந்து என் பசங்க வந்து நனப்படுத்திடுவாங்க, அப்பா சில்லறை காசு போடுங்க சில்லறை காசு போடுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே தனியாக பாக்ஸில் சேர்த்து இப்போ போடுறேன். ஏன்னா அன்னன்னைக்கு வீடியோ எடுக்க மறந்துடுறேன். ஸோ ஒரு நாள் சின்ன சின்ன 10 செகண்ட்ஸு 20 செகண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மறந்துடுறதுனால மொத்தமாக வந்து உங்கள்கிட்ட ஒரே வீடியோவாக எடுத்துடலான்ட்டு தான் ஒரு பாக்ஸில் போட்டு இப்போ தனித்தனியாக பிரித்து ஒரு வாரத்துக்கு சேமித்த அந்த காயின்ஸை நான் பிரித்து தனித்தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு ₹5 போட்டுடலாம். இந்த மாதிரி தனித்தனி ரேக்கு 3-in-1 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்திங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 3-in-1 பாக்ஸுன்னு போட்டிங்கனாலே அவைலபிளாக இருக்கும். ஸோ சேர்க்கறதுக்கும் எண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்குன்னு ஃபஸ்ட்டு ₹5 எண்ணி, ₹2 எண்ணி, ₹1 எண்ணி மொத்தமாக பணமாக மாற்றுறப்ப என்ன செஞ்சாலும் தனித்தனி கவரில் போட்டு கடையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் எண்ணுறது ஈஸி, நமக்கும் எண்ணுறது ஈஸி. ஸோ இந்த 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சில்லறை காசுகள் சேர்ந்துருக்கு. சில்லறை காசுகள் சேமிப்பும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது நோட்டு சேமிப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த டைரியில் தான் சேர்க்குறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ₹200 நோட்டு தான் சேர்த்துருந்தேன் புதுசு. புது நோட்டு வராமல் இல்லை, வருது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தா கண்டிப்பாக நம்மளால் செலவுக்கு பணம் இருக்காது. ஒரு ₹50 புது நோட்டு ₹50யும் 2 ₹20 நோட்டும் வந்து சேமிக்க முடிஞ்சுச்சு. இதுவுமே கஷ்டம்தான். ஏதோ 3 செலவு மாற்றி கவரில் வைக்கிறப்ப புதுசாக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போதைக்கு எடுத்து வச்சுருவோம். புது நோட்டு செலவு பண்ணால் ரொம்ப அவசர செலவு வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். ஏன்னா புது நோட்டை நம்ம மோஸ்ட்லி மாற்றுறதுக்கு யோசிப்போம், ரொம்ப யோசிப்போம். ஸோ ஏற்கனவே சேமித்த ₹200 ஒரு புது ₹50 ப்ளஸ் ஒரு 2 ₹20 நோட்டு. இது இன்னும் ஒரு ₹10 சேர்த்துட்டாலே கிட்டத்தட்ட ₹300 புது நோட்டு சேர்த்துருவேன். ₹200 எடுத்து வச்சப்பே நினச்சேன், ஆனால் இன்னும் அந்த ₹200 வந்து காலியாகாமல் இருக்குது. பயந்து தான் வச்சேன். ஏன்னா ₹200 எடுத்து வச்சா செலவுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக இடிச்சிரும். இது வரைக்கும் வரல. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான சிறு சேமிப்பையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரியான சிறு சேமிப்பு பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கலாம். வேறு என்ன மாதிரியான சிறு சேமிப்புகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஸ்கிரைபரும் அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.